போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொருத்த. ஹாய் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பாலாபூமா. கோயிலுக்கு போகிற அவசரத்தில் இன்ட்ரோ வீடியோ எடுக்கல. இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்போ ரங்கமலை சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இதான் ரங்கமலையோட என்ட்ரன்ஸு. இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக சில ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் ஆர்ச் பார்த்தோன்னே செம்ம ஒரு வைபாக இருந்துச்சு. எப்படா மலையில் போய் சிவனை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்ட்டு. ஸோ மலை கிட்டக்க வந்தாச்சு. இது ரொம்ப பெரிய மலை. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த மலையோட உச்சி தெரியும். ஸோ நானும் பாலாவும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வரோம். பாலாலாம் என்னை பயமுறுத்துச்சு. அது ரொம்ப பெரிய மலை, ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயமுறுத்துச்சு. இருந்தாலும் சிவனை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு இந்த மலையில் ஏறிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஆனால் பார்க்க பயமாகவும் இருந்துச்சு. எப்படா ஏறுறது, இது வரைக்கும் நம்ம இந்த மலைக்கு அடிவாரத்துக்கு கூட வந்தது கிடையாது. ஆனால் வீட்டிலேருந்து மாடியில் பார்க்கும்போது மலை நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய மலை, எப்படா ஏற போகிறோம் அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. எப்படியாவது ஏறிடலாம், சிவனை பார்க்கணும். இந்த ஒரு சிவராத்திரியில் இப்படி ஒரு மலை ஏறி சிவனை பார்க்கணுன்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏறி சிவனை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு கிளம்பியாச்சு. கையில் எதுவும் வச்சிருக்காங்க? குரங்கு இல்ல குரங்கு நிறைய இருக்கு. அருள் வழங்கும் சிரம் பிசை பண்ணாள் மோகினவே மனம் மோதி வரும் ஆங்கினவே வளர் ஜோதி வரும் அருள் சுரக்கும் எங்கள் அறிவிலுக்கு நற்சிந்தை ஞானம் வளர்மதிக்கு அருள் சுரக்கும் எங்கள் தட்டுங்கள் கொண்டூர் போற்றும் மொழியான இங்கே இருந்தோன்னு ஒன்று அந்த மலை வரைக்கும் ஏறணும் போகலாம். குரங்கு தான் நிறையா இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது. ஏதாவது கையில் வச்சுருந்தா பிடிங்கிரும். நிறைய குரங்கு இருக்குது, பயமாகவும் உள்ளது. ஏமா என்னை கூட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ரங்கமலை வரும். ஏறுறது ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் காவாசி கூட ஏறல, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. ஏறுறது போலாம். பாருங்க, ஏறலாம், மூச்சு வாங்குது. போங்க போங்க. பார்த்து எந்த காலத்துக்கு சரி, போதும் வாங்க போலாம். வச்சுக்கோ. அவு வேலுமா, வேலு தேவனுங்க. ஜாலியா இருக்கா? ஆடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு, இப்படிதான் இருக்கும் போல. எந்த பக்கம் நடந்து வந்தோம்னே தெரியல, வழியே மறைச்சி போச்சு. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும். சிவனை பார்க்குறது தான் சும்மா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாருங்க, முடியலையா? ஆக்சுவலாக நாங்கள் வந்த பாதையே தெரில. இல்லை
மரத்துக்கு நடுவுலே இருக்கு பாறை. வா போகலாம். இன்னும் மேலே ஏறணும் பாருங்க. சரி வாங்க போகலாம். அம்மா பார்த்து ஏறுங்க. வாங்க பார்த்து. முடியல, மூச்சு வாங்குது. என் பிள்ளைக்கு வேர்க்குது. ஏய் முடியலப்பா. இன்னும் ஏறணும் மேலே. இன்னும் பாதி தூரம் கூட வந்திருப்போமா தெரில. இன்னும் ஏறணும். இன்னும் ஏறணுமாம்மா? வேர்க்குது. அடிவாரத்தில் 2-3 படி ஏற ஆரம்பிச்சா அப்பயே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறிடலாம். சரி வா வா. இருட்டுறதுக்குள்ளக்க கீழே இறங்கணும். அதான் மேலே. ஏறு ஏறு. முக்காவாசி வந்தாச்சு. எங்க அப்பா சரியா ரொம்ப பெரிய மலை. நைட் எப்படி தங்கிட்டு தான் போகிறோம். ஏன்னா நைட் கீழே இறங்க முடியாது. இருட்டில் சத்தியமாக இறங்க முடியாது. கையில் ஒரு டார்ச் லைட் இருந்தாலும் இறங்குறது ரொம்ப கஷ்டம். நைட் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி. பின்னாடி வியூ காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் போகணும். அங்கே இருந்தால் அந்த மேலே போகணும். சரி வாங்க போகலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. எப்படியோ போயிடலாம். சிவராத்திரினால இன்னும் நிறைய பேர் கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் ஈஸியாக ஏறிடலாம். குட்டி குட்டி படியாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. சப்பையா வந்தாச்சு. கோயிலுக்கு வெற்றிகரமாக வந்தாச்சு. உள்ள குனிஞ்சு தொட்டு இப்படி குனிஞ்சு எங்கேயா பார்த்துருக்கியா? எடுக்கக்கூடாது. போங்க போங்க. வந்தாச்சு கோயிலுக்கு. வேலு வேலுமா வா. ஏறு ஏறு ஏறு. Thank you.